அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மாசி மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு கும்பராசியில் சூரியன் ப்ளஸ் சனி கூட்டணி. எந்தெந்த ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மாசி மாதம் தமிழ் மாதங்களில் 11வது மாதம். கும்பராசியில் சூரியன் சஞ்சரிக்கிறதுனால இதனை கும்ப மாதம் என்று அழைக்கின்றனர். மாசி மாதம் முழுவதும் சூரியன் சனியோடு கூட்டணி அமைத்து கும்பராசியில் பயணம் செய்கிறார். நவகிரகங்களின் கூட்டணி செஞ்சறதுனால கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். சூரியன் உங்கள் ஜென்மராசியில் சனியோடு பயணம் செய்கிறார். வேலை செய்ய இடத்தில் பதவி உயர்வு கிடைக்கும், அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உணவு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புதன் உங்கள் ஜென்மராசியில் இருக்கிறார். வாக்கு உண்மை அதிகரிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த தகவல் சேரும். பேச்சில் இனிமை கூட. குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். செய்யும் செயல்கள் யாவும் சிறப்படையும். முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். தொழில் வியாபாரத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். மனசில் உள்ள ஆசைகள்லாம் நிறைவேறும். நினைத்தவையெல்லாம் நிறைவேறும். பண வருமானம் இனிமே அதிகரிக்கும். சூரியனும் சனியும் கும்பராசியிலேயே இணைவதால் உங்களின் வேலையில் கூடுதல் கவனம் தேவை. தொழில் வியாபாரத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதிருக்கும். திருமண துணையுடன் உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களின் நிதி நிலைமை ஏற்ற இறக்கமாக இருக்கும். செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். உங்களின் துணையுடன் வீண் சண்டை வர வாய்ப்பு உள்ளது. கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்குங்க. கும்பராசியிலேயே சூரியன் சனியின் சேர்க்கை நடைபெறுது. இதனால் திருமண வாய்ப்பு தேடி வரும். பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஸ்திரத்தன்மையாக உணர்வீங்க. உங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் வெற்றி பெறுவீங்க. சிலருக்கு வெளிநாடு தொடர்புகளால் அதிக லாபத்தை அடையலாம். செல்வாக்கு மிக்க நபரின் மூலம் ஒத்துழைப்பை அடைவீங்க. அரசாங்கத்தின் ஆதரவை பெறுவீங்க. அரசாங்க வேலை அல்லது ஒப்பந்தங்களை பெறலாம். நியாயத்தின் பக்கம் நிற்கும் கும்பராசி அன்பர்களே, நீங்கள் அநியாயத்தை எதிர்க்கும் குணமுடையவர். இந்த மாதம் பேச்சு திறமையால் காரிய வெற்றி உண்டாகும். போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாகும். மற்றவங்களால் அமைதியின்மை உண்டாகலாம். அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து பேசுவது நல்லது. எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. உறவினர்களின் தேவையற்ற வாக்குவாதம் உண்டாகலாம். வாகனங்களால் செலவும் ஏற்படும். நண்பர்களிடம் இருந்து பிரிவு, உடல் சோர்வு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் நீங்கி விருத்தி அடையும். பொருள்களை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பார்க்கும் இடத்தில் கவனமுடன் பழகுவது நல்லது. பெண்கள் பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றி பெறுவீங்க. சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு தரும்படி நடக்கும். அரசியல் துறையினருக்கு இந்த காலகட்டம் சில நல்ல பலன்களை தந்தாலும் மன கஷ்டமும் அவ்வப்போது உண்டாகும். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது. கலைத்துறையினருக்கு கவனம் தேவை. எதிர் பாலினத்தாரிடம் பழகும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் கொடுப்போது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்கணும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகும். போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். இந்த மாதம் காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உங்கள் செயல்பாடுகள் மற்றவங்களை கவரும். உல்லாச பயணங்களால் நாட்டம் செல்லும். மன அடக்கம் பெற தியானம் செய்யணும். படிப்பில் நாட்டம் கூடும். பெற்றோர்கள் பிள்ளைகள் விரும்புவதை வாங்கி கொடுப்பாங்க. செலவுகளும் அலைச்சலும் கூடும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன்கள் சேரும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் தேடி வரும். இந்த மாதம் கல்வியில் புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை. செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம். இந்த மாதம் பணப்புழக்கம் அதிகரிக்கும்.
எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். மதிப்பு மரியாதை சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அன்பு மேலோங்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். அடுத்தது கும்பராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, முருகனுக்கு பரிகார பூஜை செய்வதும், சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் கஷ்டங்களை போக்கி மனசில் நிம்மதியை தரும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மாசி மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு கும்பராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.